கூறுகிறீர்களா? என்ன கூறுகிறாய்? அதாவது நீங்கள் கூறினீர்கள், அதாவது ஒரு நாள் வருமாம். ஒரு நாள் கோகுலவாசிகள் கிருஷ்ணனுக்கு சொந்தமாவார்கள். கிருஷ்ணன் கோகுலத்திற்கு சொந்தமா? அதோடு இன்னொரு செய்தியும் கூறினீர்கள், அதாவது கிருஷ்ணரின் பிறப்பு ஏதோ உத்தேசத்துக்காகவே நடந்ததாம். மற்றொன்றையும் கூறினீர்கள், கிருஷ்ணன் மற்ற குழந்தைகளை விட அதிக சக்திசாலி என்றீர்கள். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் கூறுவதையெல்லாம் பார்த்தால் நீங்கள் எதையோ மறைப்பது போல தெரிகின்றது. ஆமாம், மறைக்கிறேன். இதற்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன ரகசியம்? நீங்கள் எதை மறைக்கிறீர்கள்? உனக்கென்ன சிரிப்பு வருகிறதா? சரி, பரவாயில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அழப்போகிறாய். அப்பொழுது நான் உன்னை என்னோடு மகாராஜா கம்சனிடம் மதுராவிற்கு கூட்டிச் செல்வேன். உனக்கு தெரியுமா, எனக்கு வரம் கிடைத்துள்ளது. என்னால் பல ரூபங்களில் இங்கே நடமாட முடியும். கூறுங்களேன், என்ன ரகசியம்? அவ்வாறு என்னதான் இருக்கிறது? என்னிடம் ஏன் மறைக்கிறீர்கள்? என்னிடம் கூறலாமே. யசோதா தாயே, எல்லாவற்றையும் விடு. முதலில் கிருஷ்ணனுக்காக வைத்த ரொட்டியை கவனி. இது தீந்து விட்டால் அவன் சாப்பிட மாட்டான். இன்னொரு விஷயம், இந்த ரொட்டியின் மீது வெண்ணெயை வைக்க மறந்து விடாதே. இது என்ன புது ரகசியமா? இதையெல்லாம் நானும் அறிவேன். ஆனால் நீங்கள் எதையோ கூறாமல் மறைக்கிறீர்கள். யசோதா, நான் பேசும் ஒவ்வொரு பேச்சிலும் வேறு அர்த்தங்கள் கிடையாது. எவ்வாறு சொல்ல? நானே ஆச்சரியம் அடைகிறேன். நம்முடைய பாலகன் கிருஷ்ணனின் லீலைகள் என்னையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒரு சின்னஞ்சிறு பாலகன் எப்படி இதையெல்லாம் சாதிக்கிறான்? இதுதான் ரகசியம் என்றால் நீங்கள் நம் குழந்தையை பற்றி மிகப்பெரிய வார்த்தைகளை ஏன் கூறுகிறீர்கள்? காரணம், மகரிஷி கர்கில் சொல்லில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நினைவு கூறிய சோதா, நம் கிருஷ்ணனுடைய பேர் சூட்டும் விழாவில் அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய மகன் மிகப்பெரிய அற்புதமான ஒளி நிறைந்தவனாக உள்ளான். ஒரு அற்புத சக்தி இவனிடம் உள்ளது. அதர்மம் செய்கிறவர்களை ஆட்டுவிக்கப் போகிறவன் கிருஷ்ணன். நீங்கள் இவனை கிருஷ்ணன் எனலாம், கிருஷ்ணன் எனலாம். நம்முடைய கிருஷ்ணன் அசாதாரணமானவன் கூறினார் அல்லவா? சரி, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுது நான் களைத்து போய்விட்டேன். என்னுடைய தாயும் குண்டு குண்டு ரொட்டியும் கூடவே வெண்ணெயை கொண்டு வரப்போகிறார்கள். அதன் காரணமாக இப்பொழுது உன்னுடன் விளையாட போவதில்லை. சூடான குண்டு குண்டு ரொட்டி, அதில் நிறைய வெண்ணெய் தடவி இருக்கும். இப்பொழுது நீ செல். தாய் வெளியே வரும்பொழுது
இதையும் அதிசயமாக நினைப்பார்கள். அதோடு கவலை அடைவார்கள். தாய் வரப்போகிறார்கள். அதனால் நீ இங்கிருந்து செல்வதுதான் நல்லது. சக்தாசுரா, போவேன், நிச்சயமாக போவேன். ஆனால் உன்னை அழைத்துக் கொண்டு. கடைசி முறையாக கூறுகிறேன், இப்பொழுது சென்று விடு. இல்லை என்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். இதோ பார், இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. இங்கிருந்து சென்று விடு. தாய் வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். என்ன நேர்ந்தது கிருஷ்ணா? அடடா, தாய் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்களா? இப்பொழுது என்ன செய்ய? சக்தாசுரா, என்ன இது? உனக்கு என்ன ஆயிற்று? அதோடு நான் அழைத்து வர சொன்ன கிருஷ்ணன் எங்கே? சக்தாசுரா, என்ன ஆயிற்று? அந்த பாலகனை மறந்து விடுங்கள் மகாராஜா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான். என் உடம்பில் எல்லா எலும்புகளும் நொறுங்கி போய்விட்டன. என்னால் உங்களுக்கு வணக்கம் சொல்லக்கூட முடியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. இதை என்னுடைய கடைசி வணக்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. இப்போது நீ என்னதான் சொல்ல வருகின்றாய்? அந்த பாலகனால் தான் உனக்கு இந்த நிலைமை வந்ததா? ஆம் மகாராஜா. யோசித்து பாருங்கள், இந்த வயதிலேயே இவ்வளவு பலசாலியாக இருக்கிறான். இவன் வளர்ந்து விட்டால் என்ன செய்வானோ? அவனோடு பகைமையை வளர்த்து கொள்ளாதீர்கள் சக்தாசுரா. இல்லை என்றால் தண்டிக்கப்படுவீர்கள் மகாராஜா. அவன் சக்திசாலியாக இருக்கலாம், ஆனால் நான் யார் தெரியுமா? கம்சன், மகா சக்திசாலி கம்சன். சக்தாசுரனை நீ வென்றிருக்கலாம் கிருஷ்ணா, ஆனால் என் முன்னால் உன்னால் நிலைத்திருக்க முடியாது, நிலைத்திருக்க முடியாது. எல்லா யுகத்திலும் எல்லா சமூகத்திலும் பெண்ணின் அருமையை பற்றி அறிவார்கள். அவ்வாறு இருக்கையில் விவாகம் நடந்த பின்பும் ஸ்திரீயை தாக்குகிறார்கள். அவர்கள் எப்போதுமே ஆண்களை விட குறைவானவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் நதியின் இரு கரைகள் போல. ஆகையால் சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு தேவையான இடத்தை கொடுக்க வேண்டும். அதை செய்ய வேண்டுமெனில் அதற்கு கல்வியை தர வேண்டும். முதலில் சமூகத்தில் இருக்கும் ஆண்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை வளர்ச்சியை கண்டு மகிழ வேண்டும். அவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடாது. இதற்கெல்லாம் மூல காரணம் ஒரு பெண்ணிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அது மிக மிக அவசியமாகும்.